ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது இங்கே இப்போ ஓமனில் ரீசெண்டாக நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சுகர் டியூன்ஸ் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஆக்சுவலி இது வந்து அல் கலூஃப் அப்படிங்கிற இடத்துல அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ டுக்கும் போகிற வழி அந்த இதில் அல் கலூஃப் வரும். ஃபுல்லாகவே நமக்கு வந்து சுகர் டியூன்ஸ்னு அதனால தான் சொல்லுவாங்க. அந்த ஒயிட் டெசர்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம டெசர்ட் வந்து நார்மலாக சாண்ட் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு வாட்டி போயிருக்கோம் மஜீரா ஐலாண்டு போகும்போது. இது செகண்ட் டைம் இந்த இடத்துல ஒரு ரிசார்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சரி ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த இடத்த சூஸ் பண்ணி போனோம் நாங்கள். ஸோ அது வந்து இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். ஏன்னா லைட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம மெயின் ரோட்ல இருந்தே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பிக்சர்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ரிசார்ட்டோட பிக்சர்ஸ். நேம் வந்து சுகர் டியூன்ஸ் பீச் ரிசார்ட்டு. இந்த பக்கம் பீச்சு, இந்த பக்கம் டெசர்ட்டு, நடுவில் அந்த ரிசார்ட்டு. ஸோ 2 சைடுமே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 டே ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம வந்து பெர் டே 35 OMR பே பண்ணோம். அது போக வந்து ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ப்ளஸ் என்ன மெனுன்னு சொன்னாலும் அது ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே போனோம். ஸோ ரூம் கிளீனிங்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் ஃபுட்டு மெனு பார்த்து ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்குமே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ 3-4 அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கே. மார்னிங் 8 அந்த மாதிரி மஸ்கட்டில் இருந்து கிளம்பி ஒரு 1-1:30க்குலாம் அந்த ரிசார்ட்டுக்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பீச்சும் சரி, இந்த டெசர்ட்டும் சரி. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ரைட் சைடு வந்து பீச் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து டெசர்ட். 2 சைடுமே கிட்ஸு நம்மளாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரிசார்ட் தாண்டியும் வந்து ரோடு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் கார்லேயுமே நம்ம போகலாம். 4x4 இல்லை ஆல் வீல் டிரைவ் தான் வேணும்ன்ட்டு கிடையாது. ஸோ எவ்வளோ தூரம் தான் ரோடு போட்டிருக்காங்க, ரிசார்ட் தாண்டியும் என்ன தான் இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மார்னிங் செக் அவுட் பண்ணுற டைமில் செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த சைடு போய் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் அந்த ரிசார்ட் வழியாகவே எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்துட்டு இருந்தோம். சைன் போர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ரீச் ஆயிடலாம். நல்ல ஒரு பிளேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு.